ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம மாங்காய் பச்சடி தான் செய்ய போகிறோம். சப்பாத்தி, தோசை, ரைஸ் கூட வச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு மாங்காய் பச்சடி தான் நம்ம செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நிம்மு குக்கிங் வ்ளாக்ஸ்க்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. என்னோட ஸ்டைலில் நான் மாங்காய் பச்சடி எப்படி செய்வேன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துடலாம். இப்போ நம்ம அரைக்கிறதுக்கு சீரகம் நம்ம தேவையான அளவு எடுத்துக்கலாம். சோம்பும் தேவையான அளவு எடுத்துக்கலாம். பூண்டு உரிச்சு வச்சிருக்கேன், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். அப்படியே ஒரு கப்பு நிறைய மாங்காய் நான் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் எடுத்துக்கலாம். அது கூட சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் சேர்க்கிறதா இருந்தா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். இப்ப ஒரு மிக்சி ஜாரில் நம்ம மாங்காயை கட் பண்ண மாங்காயை நம்ம சேர்த்துக்கலாம். இது கூட பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். இப்போ நறுக்கி வச்சிருக்க வெங்காயமும் சேர்த்துக்கலாம். இதுக்கு சின்ன வெங்காயம் தான் போடணும், அப்பதான் டேஸ்டியா இருக்கும். இப்போ இது கூட பூண்டு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை தாளிக்கும் போது போட்டா போதும். இப்போ தேவையான அளவு சோம்பு சேர்த்துக்கலாம். அது கூட சீரகமும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் நான் 2 ஸ்பூன் சேர்க்க போறேன். 2 ஸ்பூன் அளவு வர்ற மாதிரி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு நீங்க போட்டுக்கோங்க. நான் பச்சை மிளகாய் எக்ஸ்ட்ரா சேர்த்திருக்கனால நான் மிளகாத்தூள் 2 ஸ்பூன் தான் நான் சேர்த்திருக்கேன். இதுல கொஞ்சம் உப்பு சேர்த்து இப்ப அரைச்சிட்டு வந்துடலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. ரொம்பவும் பேஸ்டா இல்லாம ஓரளவுக்கு நீங்க அடிச்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அடிச்சு வச்சுக்கோங்க. இப்ப தாளிச்சுக்கலாம். அதுக்கு நான் கடாய் வச்சுட்டு நான் வீட்டில் தாளிக்கிற எண்ணெய் தான் நான் ஊத்துறேன். நாம எண்ணெய் சேர்க்கும் போது ஒரு பங்கு அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. அப்பதான் நமக்கு பச்சடி நல்லா இருக்கும். இதுக்கு நல்லெண்ணெய் சேர்த்தும் நம்ம செய்யலாம். இப்ப இதுல உளுந்து போட்டுக்கலாம். இதுல கொஞ்சம் கடுகும் போட்டுக்கலாம். இதுல கொஞ்சம் வரமிளகாய் போட்டுக்கலாம். இது கூட கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் தட்டி வச்சிருக்க பூண்டு கொஞ்சம் சேர்த்துக்க போறேன். இந்த மாதிரி சேர்க்கிறப்ப இன்னும் கொஞ்சம் வாசனை அதிகமா இருக்கும். இப்ப அரைச்சு வச்சிருக்க பேஸ்ட் எல்லாம் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா கிளறிக்கோங்க. அடுப்பை லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு இதை நல்லா அப்படி கிளறிட்டே இருங்க. எண்ணெய் நல்லா மிதந்து வர்ற வரைக்கும், மிளகாப்பொடி வாசனை போற வரைக்கும் இதை நம்ம குக் பண்ண போறோம். நம்ம ஊறுகாய் ஸ்டேஜ் வர வரைக்கும் இதை நல்லா எண்ணெய் மிதந்து வர வரைக்கும் நம்ம கிண்டிட்டே இருக்க போறோம். லோ ஃப்ளேம்ல வச்சு செஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்க மாங்காய் பச்சடி செஞ்சு 1 மாசம் வரைக்குமே ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடலாம். இது ரைஸ் கூடையெல்லாம் வச்சு சாப்பிட்டா ரொம்பவே நல்லா இருக்கும். நீங்க ஒர்க் போறவங்களா இருந்தா இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இத நல்லா பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா கிண்டிட்டே இருக்கணும். ஆக்சுவலா எண்ணெய் மிதந்து வர்ற வரைக்குமே நம்ம கிண்டிட்டே தான் இருக்கணும். இப்ப மாங்காய் பச்சடி ரெடி ஆயிருச்சு. இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா நிம்மு குக்கிங் வ்ளாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோல பார்க்கலாம்.